அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருக்கு. நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு பை எடுக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்லேருந்து மேலே வந்தது. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் எல்லாமே கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட், அதாவது குளோபல் மார்க்கெட்ஸும் நெகட்டிவ்ல இருந்து அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டும் நெகட்டிவ்ல இருந்தால் மட்டும் நம்ம ஆப்ஷன்ஸ் பை சைடோ செல் சைடோ ஹோல்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளோபல் மார்க்கெட்டும் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி, ஐடி அண்ட் ஆட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஃபாலிங்ல இருந்த செக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஐடி செக்டார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டார். ஸோ ஐடி செக்டார் ஒரு 2 நாளில், அதாவது 17, 18 ஒரு 2 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்ஸ் பக்கம் மூவ்மெண்ட் ஒரு அப்சைடு கொடுத்துருக்கு. இந்த ட்ரம்ப் டாரிஃப்ஸ், யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் டாரிஃபோட அந்த டாரிஃப் பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஃபாலிங் இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல் செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா 20,538 இருந்து 21,234 கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ நம்ம பை சைடு ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைடு ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆட்டோ செக்டார், ஐடி செக்டாரை எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு ரெக்கவரி தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டார் கண்டிப்பாக ஒரு 22 இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு ஐடி செக்டார்லையும் ஆட்டோ செக்டார்லையும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு எப்படி இருக்கு லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை கொஞ்சம் பை பண்ணி புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 3016 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 2228ங்கிறது பாசிட்டிவ், நெகட்டிவ் 646. கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவா கம்பேர் பண்றப்ப ஒரு 4 டைம்ஸ் ஒரு பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் சைடு வந்திருக்கு. ஸோ அன்சேஞ்சு 82, நம்பர் ஆஃப் 52 வீக் ஸ்டாக்ஸ் ஹைல 30, 52 வீக் லோல 220. ஏன்னா இது இன்னும் குறையல. நேற்றே பார்த்தீங்கன்னா 230 இருந்தது. பட் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அப்சைடு கொடுத்துருக்கு மார்க்கெட். அப்படி இருந்துமே கூட இன்னுமே 220 ஸ்டாக்ஸ் லோல தான் இருக்கு. மேபி அது ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 220 இருந்தும் கூட ஸோ மார்க்கெட் கண்டினியூஸா மேலே வந்துட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 153. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல 121. இது ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸா இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 220 ஸ்டாக்ஸ் லோவில் இருந்தும் கூட ஸோ மார்க்கெட் நமக்கு அப்சைட் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, இன்னைக்கு டாப் 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐசிஐசி, எல்என்டி, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், எம்என்டம், டாடா மோட்டார்ஸ். இந்த எம்என்டம், டாடா மோட்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டாடா மோட்டார்ஸ் நம்ம லிஸ்ட்ல வெளியே போயிருக்கு. அதாவது அந்த நெகட்டிவ் சைட்ல கொஞ்சம் வெளியே போயிருக்குன்னு சொல்லி நேற்று தான் வீடியோவில் அதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாப் 5 லிஸ்ட்ல வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2.69% டாடா மோட்டார்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ், டெக் மஹிந்திரா, பாரதி ஏர்டெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடு. அதுவும் ரொம்ப நெகட்டிவ் கிடையாது, ஒரு -1 -0.5 அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் சைடு இப்போதைக்கு திரும்பி இருக்கு. அதாவது இன்னைக்கான கண்டிஷன்ஸை வச்சு பார்க்குறப்ப ஸோ மார்க்கெட் ஒரு புல்லிஷ் சைடு திரும்பி இருக்கு. ஸோ நாளைக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 49,658 தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஃபுல்லாக பிரேக் அவுட் ஆகிட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கு.
ஸோ இந்த பிரேக் அவுட் ஆகிறதோ இல்லையோ நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹையா பிரேக் பண்ணாலோ இல்லை க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறது இல்லை ஃபியூச்சர்ஸை பை பண்ணுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் போயிடணும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இன்னைக்கு க்ளோஸ் வந்து 49,314 அப்படின்னா ஸோ இன்னைக்கு ஹை வந்து 49,400. சப்போஸ் 49,450 ஓப்பன் ஆனது அப்படின்னா இந்த கேப் 49,450 to 49,650 வரைக்கும் நமக்கு ஒரு 250 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஸோ இந்த இடத்துல நம்ம பை வந்து புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. ஒரு சேஃபா பார்த்தீங்கன்னா ஒரு பை புக் பண்ணிக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 49,658. ஸோ அங்கே போயிட்டு 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் பாசிபிள். ஸோ கண்டிப்பாக அந்த செல்லிங் வந்து ஒரு நல்ல செல்லிங்காக வந்து இருக்கும். மேபி இன்னைக்கு கேண்டிலோட ஒரு மிட் பாயிண்ட் வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஓகே, இது வந்து பிரேக் அவுட் ஆனா இல்ல அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட் இந்த கேண்டிலோட மிட் பாயிண்ட் எப்படி எடுக்கிறதுனா இன்னைக்கோட ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 கொடுத்தோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட மிட் பாயிண்ட் வந்துடும். ஸோ அந்த மிட் பாயிண்ட் தான் எல்லா ஸ்கிரிப்டுக்குமே ஒரு சப்போர்ட், அதாவது சப்போர்ட் லைனா வந்து இருக்கும். ஸோ அதுதான் பிவோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நாளைக்கு எல்லா கேண்டிலோட சப்போர்ட் பாயிண்டா வந்து இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் 49,658. அதே மாதிரி தான் பேங்க் எக்ஸ். ஸோ பேங்க் எக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 57,244. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் ஹையா பிரேக் அவுட் பண்ணாலும் பை சைடு வந்து போய்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் கண்டிஷன்ஸ் தான். கண்டிப்பாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் சப்போர்ட்டும் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ அதனால ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூஸா இன்னொரு 200 to 300 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. சப்போஸ் ஹையா பிரேக் அவுட் பண்ணா மார்க்கெட் கீழே வந்தா கூட நான் இப்போ சொன்னல அந்த பிவோட் பாயிண்ட் வந்து டிரா பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ அந்த பிவோட் பாயிண்ட்டை நீங்க டிரா பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட்டா வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த சப்போர்ட் இடம் வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன்ஸ் தான். சப்போஸ் நீங்க பிவோட் பாயிண்ட் வந்து எனக்கு வந்து டிராப் ஒவ்வொன்றா நான் எடுத்துட்டு இருக்க விரும்பல அப்படின்னா ஸோ இந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் கவனிங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் நிறையா இருக்கும். செட்டிங்ஸ்ல போயிட்டு இன்புட்ஸ்னு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம S1 S2 மட்டும் வச்சுக்கலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இல்லைன்னா பிவோட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பிளாக், இப்போ நான் ஒயிட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால பிளாக் கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் பிளாக் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒயிட் கொடுத்துட்டு இந்த லைன் வித்தை மட்டும் 2 கொடுத்துங்க. அப்போதான் கொஞ்சம் வந்து மொத்தமாக தெரியும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கான பிவோட் பாயிண்ட் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இதில் போட்டு காட்டுறோம் பாருங்க. இங்கே பாருங்க, இப்போ நிஃப்டி ஐடி இது வந்து மறக்காம 15 மினிட்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒன் டேல வச்சுங்கன்னா காட்டாது. ஸோ 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கு பாருங்க. இன்னைக்கே எக்ஸாக்டா பிவோட் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு தான் ஸோ மார்க்கெட் மேலேயே வந்திருக்கு. ஸோ பிவோட் பாயிண்ட்டுங்கிறது மிட் பாயிண்ட் மாதிரி. ஸோ நல்லா மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ அடுத்த நாள் கொஞ்சம் கீழே இறங்குறப்ப அந்த பிவோட் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பை பண்ணா கொஞ்சம் சேஃபான ஜோன்ல வந்து நம்ம வந்து இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பிவோட் பாயிண்ட்டை வந்து வச்சுக்கிறது நாம. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியும் வந்து கண்டினியூஸ் பை தான். ஸோ கிட்டத்தட்ட நல்ல ஒரு பிரேக் அவுட்டு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது இந்த இடம், அதாவது இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிற இடம் தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ஃபின் நிஃப்டி மட்டும் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கொஞ்சம் செல்லிங் வந்து பாசிபிள். 24,012. ஸோ கண்டிப்பாக இதையும் பிரேக் அவுட் பண்ணாதான் மேலே வரும். இல்லைன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம் ஃபின் நிஃப்டியில். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பை தான். கிட்டத்தட்ட ஒரு 11,310 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ பிவோட் பாயிண்ட் லைனை நம்ம போறது கண்டிப்பா நீங்க இன்ட்ராடே பண்றீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் கேண்டில் தான் வச்சுக்கணும். ஒன் டே டைம் கேண்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா தூரமா தான் இருக்கும். பிவோட் பாயிண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி இருக்கும். 15 மினிட்ஸ் டைம் இது வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஐடென்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மற்றபடி ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ், ஆட்டோ செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பையிங் பாசிபிலிட்டியோட இருக்கு. ஸோ நாளைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு புல்லிஷ் தான். ஆனால் கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் சொன்ன இடம்லாம் கொஞ்சம் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி
கொஞ்சம் நாளைக்கு காலையில போன உடனே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு கீழே இறங்கினாலும் இறங்கும். அப்படி இறங்கினா பிவோட் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம பை பண்ணோம் அப்படின்னா ஒரு சேஃப் பையா வந்து இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.